Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நம்ம கிளாஸ் 12 நீட் 2025 கொஸ்டின் தான். இதில் வந்து டியூவல் நேஷன் அப்படின்ற டாப்பிக்ல தான் we are going to discuss the problem. இது வந்து ரொம்பவே ஒரு டைரக்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும் ரேஷியோஸ் கேட்டிருக்கான். பட் ஆனால் இதை வந்து டைரெக்டாக இல்லாமல் லைட்டாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை வில் see today. ஓகே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோயிங் டு த வீடியோ. ஸோ கவனிங் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு, ஃபோட்டான் அண்ட் எலக்ட்ரான் ரெண்டு பேரோட எலக்ட்ரானோட மாஸ் வந்து m, ஃபோட்டான் ஹேவிங் எனர்ஜி ஆஃப் கேபிட்டல் E. ஸோ சேம் எனர்ஜின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஃபோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் சேம் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரானோட மாஸ் வந்து m. தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் லாம்டா ஃபோட்டான் டிவைடட் பை லாம்டா ஆஃப் எலக்ட்ரான் ஆஃப் த டி ப்ராக்லி வேவ்லென்த். ஓகே, ஸோ இஸ் வாட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ டி ப்ராக்லி வேவ்லென்த் தான் என்னது, ஃபோட்டானோட வேவ்லென்த் என்ன, எலக்ட்ரானோட வேவ்லென்த் என்ன, டி ப்ராக்லி வேவ்லென்த் ரெண்டு பேரோட ரேஷியோ. ஸோ லாம்டா பி டிவைடட் பை லாம்டா இ தான் கேட்குறான் கொஸ்டினில். இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு ஃபோட்டானோட எனர்ஜி ரெண்டு பேரோட எனர்ஜியுமே சேம், எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான். ஃபஸ்ட்டு ஃபோட்டானோட எனர்ஜி எழுதிடலாம், அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரானோட எனர்ஜி எழுதிட்டு ஈக்குவேட் பண்ணலாம். லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்னன்றதை வில் சி. ஃபோட்டானோட எனர்ஜி என்னது, hc பை லாம்டா ஆஃப் ஃபோட்டான், இல்லை லாம்டா பி இல்லை லாம்டா ஃபோட்டான் எழுதலாம். அதே மாதிரி எலக்ட்ரானுக்கு என்ன தெரியும், டி ப்ராக்லி வேவ்லென்த் லாம்டா ஈக்குவல் டு h பை ரூட் ஆஃப் 2me சொல்லி தெரியும்ல. எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து கேபிட்டல் இன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா, கண்டிஷன் கிவன் இந்த கொஸ்டின் இஸ் போத் ஆர் கோயிங் டு ஹேவ் வாட் எனர்ஜி, சேம் எனர்ஜி. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு ஈன்றதை நம்ம ஈக்குவேட் பண்ணணும். பட் ஈக்குவேட் பண்ண முடியாத அளவுக்கு டினாமினேட்டரில் ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதில் நம்ம வெளியில் எடுக்கணும். ஸோ எப்படி எடுக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், லாம்டாவை கீழே கொண்டு வாங்க, ரூட் அண்ட் சைட் கொண்டு போனால் ஸ்கொயர், 2m கீழே கொண்டு வந்தோன்னா ஃபைனலி வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். இதில் யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் திஸ் இஸ் த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான். போத் ஆர் கோயிங் டு பி ஈக்குவல் டு வாட், கேபிட்டல் இ. ஓகே, ஸோ நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன். என்னோட அல்டிமேட் கோல் என்னது, லாம்டா பி பை லாம்டா இ கண்டுபிடிக்கிறது. லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் தட். ஓகே, இப்போ நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்கள். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன், கேபிட்டல் இ. ஸோ ஃபோட்டானோடது hc பை லாம்டா பி அண்ட் எலக்ட்ரானோடது h ஸ்கொயர் லாம்டா இ ஸ்கொயர் இன்ட்டு 1/2m. தட்ஸ் வாட் வி காட். இதை நான் இங்கே எழுதியாச்சு. இப்போ கேர்ஃபுல்லாக கவனிங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். லாம்டா இ ஸ்கொயர் வந்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை, மேலே போயிடுச்சா. hcயை வந்து நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம், கமான் h ஸ்கொயர் இயர். ஓகே, சியை கீழே கொண்டு வாங்க, ஃபைனலி யூ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். இங்கே வந்து என்ன இருக்குது, லாம்டா இ ஸ்கொயர் டிவைட் பை லாம்டா பி இருக்குது. பட் நம்மளுக்கு இது வேண்டாம், நம்மளுக்கு வெறும் லாம்டாவோட ரேஷியோஸ் தான் வேணும், ஸ்கொயர் வேண்டாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதில் ரெண்டு லாம்டா இ இருக்கா, லாம்டா இ ஸ்கொயர் இருக்குது. ஸோ அந்த லாம்டா இ கீழே கொண்டு வரலாமா. ஸோ ஒரு லாம்டா இ கீழே கொண்டு வந்தால் வாட் ஐம் ஹேவிங் இயர். ஸோ இங்கேருந்து ஒரு லாம்டா இயை கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ ஐம் ஹேவிங் இயர். ஸோ 1/, லாம்டா இ இருக்குல்ல. ஸோ இதை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ நீட், இந்த ரேஷியோஸ், லாம்டாவோட ரேஷியோஸ். அதுலேயும் நம்மளுக்கு என்ன வேணும், லாம்டா பி பை லாம்டா இ வேணும். ஓகே, லாம்டா ரேஷியோஸ் ஆர் இயர். ஸோ 1/, லாம்டா இயை சப்ஸ்டியூட் பண்ணுறது எங்கேருந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், கவனிங்க. இந்த எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனில் ஹெச்சை மட்டும் கீழே கொண்டு வந்தீங்கன்னா you will get lambda e. That is 1/, lambda e is nothing but root of 2m capital E small e divided by h. Is that clear? So you will get this expression. இதை எடுத்துகிட்டு வந்து 1/, lambda e இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். root of 2me capital E into e, அதை நான் வந்து ஈன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா both are going to have same energy. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்னது, நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷனில் எல்லா இதுலேயும் பாருங்கள் கேபிட்டல் இ இருக்குது. ஸோ அதே மறந்துடக்கூடாது. அது நம்மளுக்கு எப்படியோ வந்துடுது பாருங்கள். ஸோ ஃபைனல் ஆன்சரில் கேபிட்டல் இ இருக்குது. ஸோ நம்மளுக்கு 1/, லாம்டா இ சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த இ வந்துடுதா, எஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு எதெல்லாம் கேன்சல் ஆகும், ஹெச்எஸ் கோயிங் டு கெட் கேன்சல். ஸோ ஹெச்ஹெச் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரூட் 2m இருக்குது, இது 2m இருக்குது. கேன்சல் ஆச்சுன்னா டினாமினேட்டரில் ரூட் 2m வந்துடும். அப்புறம் ஒரு சி இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனலி ரூட் இ. ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் வாட், லாம்டா இ டிவைடட் பை லாம்டா பி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் கொஸ்டினில் தேவைப்படுறது என்னது, இதோட இன்வர்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், சி ரூட் ஆஃப் 2m மேலே கொண்டு போயிடுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா ஃபைனலி வில் கெட் திஸ் ஆப்ஷன், சி இன்ட்டு ரூட் 2m பை கேபிட்டல் இ. இது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் பாயிண்ட் என்னென்னா, இங்கே முக்கியமான ஸ்டெப்ஸு நம்மளுக்கு தேவை என்னது, லாம்டா பி பை லாம்டா இ, கரெக்டாக. ஆனால் இங்கே வந்து ஸ்கொயர் இருக்கிறனால அதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறன்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இந்த ப்ராப்ளமில். அதில் வந்து தப்பு பண்ணக்கூடாது. இதை பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம கேட்டிருக்கிறது லாம்டா பி பை லாம்டா இ, ஆனால் இங்கே என்ன ஸ்கொயர் இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்மளுக்கு என்ன தெரியும் அதுலேருந்து யூ ட்ரை டு பிரிங் இட் அண்ட் சப்ஸ்டியூட், தட் இஸ் த ட்ரிக் ஹியர். ஓகே, ரைட். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. இது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் ராஜன், பை பை.